day Jesus risen from the dead, he is alive. உங்களை என்னை நேசித்த இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். Jesus has done so many miracles in the world. எண்ணி முடியாத அற்புதங்களை செய்தார். இயேசு உங்களுடைய பாவத்தின் தண்டனை, என்னுடைய பாவத்தின் தண்டனை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். The Holy Bible says, without the shedding of blood there is no remission of sin. Hebrews chapter 9 verse 22 says, எபிரேயர் 9:22 வசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆட்டினுடைய இரத்தமோ கோழியினுடைய இரத்தமோ மனிதனுடைய பாவத்தை போக்காது. குற்றம் செய்த மனிதனுக்காக குற்றமே செய்யாத மனித இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக மனித சாயல இயேசு இந்த பூமியில வந்து சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்தார். The Holy Bible says, without the shedding of blood there is no remission of sin. Jesus loves you, he calls you, he paid the penalty of sin on the cross of Calvary. After that day Jesus risen from the dead, still he is alive. உங்களை என்னை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். We have life after death. நமக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு நித்திய வாழ்வு. அந்த ஜீவன் நித்திய ஜீவன். இயேசு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். Lord Jesus wanted to give you eternal life. Without Jesus Christ, you cannot enter into God's kingdom. இயேசு அல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. நம்ம இப்ப பஸ்ல போறோம், பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், கார்ல போலாம், சைக்கிள்ல போலாம், நடந்து போலாம், மண்ணா இருக்கு. ஆனா பரலோகம் போனா ஒரே வழி இயேசு. இயேசு அல்லாமல் பரலோகம் போக முடியாது. Without Jesus Christ you cannot enter into God's kingdom. That's why the word of God says, God Jesus said, I am the way and truth and the life. No one will enter to Father except by me. இயேசு சொன்னார் யோவான் 14:6 வசனம், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். The Bible says, John the Gospel chapter 14 verse 1 and 2 and 3 says, let not your hearts be troubled, trust in God, trust also in me. In my Father's house there are so many rooms. If it's not there, I might say unto you, I will go and prepare a place for you, and I will come back to you, and I will take you to heaven. You will be with me in the kingdom of God. When I will come back and I will take you to be with me. ஆண்டவராக இயேசு சொன்னார். யோவான் 14:1-2-3 வசனம் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு சொல்லியிருக்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் என்னோடு வந்து தங்கியிருக்கும்படி நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். Believe in Jesus Christ. We are living in the last days. நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். எதுவும் நடக்கலாம். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. இயேசு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். My dear brothers and sisters, we have life after death. If you believe in Jesus Christ, you will have eternal life, and also you will have place in the eternal kingdom. That's called heaven. உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுத்து நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இயேசு வரப்போகிறார். The Bible says, Revelation chapter 22 verse 7, 12 and 20 says, now Jesus said, I am coming soon. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 7வது வசனம், 12வது வசனம், 20வது வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார்,